வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைகள் பகுதி 3. இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள். இந்த காய்கறிகள், பழங்கள் தான் நம்ம உடலுக்கு மிகப்பெரிய உரமாகவும் ஊட்டமாகவும் அமையும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் அவ்வளவு நன்மைகளை நம்ம உடலுக்கு கொட்டி கொடுப்பது இந்த காய்கறிகளும் பழங்களும். நம்ம முன்னோர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் 120 130 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு பல காரணங்கள். அந்த காரணங்களில் இந்த வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் மெயின் ரோல் ப்ளே பண்ணுதுங்க. இப்போ எத்தனையோ விதமான காய்கறிகள், பழங்கள் இருந்தாலும் சிலது மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுது. நீங்கள் பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். அது மிகப்பெரிய விட்டமின் சி, விட்டமின் டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமருந்து. அந்த காலத்தில் அவ்வை பாட்டி அதியமானுக்கு சாகா வரம் பெற்ற நெல்லிக்கனி கொடுத்ததா ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ அது மாதிரி பெரிய நெல்லிக்காயை ரெகுலராக எடுத்துக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதை நீங்கள் எந்த ஃபார்மில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நெல்லிக்காய் அட்லீஸ்ட் 2 அது ஜூஸ் ஃபார்மில் எடுத்தாலும் சரி, டைரெக்டாக சாப்பிட்டாலும் சரி, அது நம்மளுடைய ஓன் இதில் மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock ஒரு நெல்லிக்காய் மோர் கூட அடித்து சாப்பிட்லாம். அல்லது ஒரு நெல்லிக்காயை காலையில் எந்திரிச்சதும் கொஞ்சம் டைம் வாக்கிங்க்கு அப்புறம் கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய், கருவேப்பிலை, அப்புறம் முருங்கைக்கீரை, இந்த 3 சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் நமக்கு கொடுக்கும். அப்போ என்னென்னலாம் பண்ணுதுன்னா, ஹீமோக்ளோபின், நம்ம ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான், அது இருக்கக்கூடிய லெவலில் இருந்தால் தான் நம்மளுடைய பிளட்டு சர்க்குலேஷனுக்கும் சரி, நம்மளுடைய உறுப்புகளுக்கும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஸ்கின்னும் ஒரு நல்ல விதத்தில் இருக்கும். அந்த ஹீமோக்ளோபின் தான் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற படகு. நம்ம உடம்பு பூரா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு ஹீமோக்ளோபின் வேணும். அப்போ அந்த ஹீமோக்ளோபினை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் எத்தனையோ இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அதாவது பெரிய நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, அதே நேரத்தில் நம்ம இந்த 2 மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் காய்கறிகளையும் பழங்களையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ நம்ம கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, பெரிய நெல்லிக்காய், இந்த 3ஐயும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்னாச்சு எடுத்துக்கணும். இப்படி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின், விட்டமின் டி, அதே நேரத்தில் போன் சம்மந்தமானது, நரம்பு சம்மந்தமானது, தசை சம்மந்தமானது பிரச்சனைகள்லாம் வராது. அடுத்த ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் என்னென்னா ப்ளூபெர்ரி. இந்த ப்ளூபெர்ரி உங்களுக்கு எல்லா விதமான சகல விதமான வியாதிகளையும் போக்கக்கூடிய அருமருந்து இந்த ப்ளூபெர்ரிஸில் இருக்குது. இது நம்ம ப்ளூபெர்ரிஸ் வீக்லி 2 thrice எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய சர்க்குலேஷனையும் பிளட்டு ப்யூரிஃபிகேஷனையும் நல்லா வச்சுருக்கும். அடுத்த ஒரு காய்கறியில் பார்த்திங்கன்னா பீட்ரூட். இந்த பீட்ரூட்டுக்கு இருக்கக்கூடிய சல்ஃபர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம உடம்புல பண்ணுது. என்னென்னா, இந்த இரத்த குழாய்களில் படைஞ்சிருக்கக்கூடிய கொழுப்புக்களை குறைக்குது. அதே நேரத்தில் கொழுப்பை சேர விடாமையும் பண்ணுது இந்த சல்ஃபர். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனைகள் அல்லது இதயத்தில் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும், பிபி பிரச்சனை, அதே நேரத்தில் பிளட் சுகர், வேறு எந்த விதமான பிரச்சனைகளுக்கும், இந்த இதயம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் பீட்ரூட் ஒரு அருமருந்தாக செயல்படுது. அப்போ பீட்ரூட்டை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லது ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் பாதுகாக்கப்படும். இந்த இதயம் பாதுகாப்புக்கு பீட்ரூட் ரொம்ப முக்கியம். அது ரத்தத்துக்கும் முக்கியம். உங்கள் ஸ்கின்னு எப்போவுமே க்ளோவாகவும் சிவப்பாகவும் வைத்திருக்கிறதுக்கு
இந்த பீட்ரூட் வந்து உதவுது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்ததில் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, தென் வந்து பெரிய நெல்லிக்காய், அப்புறம் பீட்ரூட். இது வந்து 4. அடுத்தது பனானா. இந்த பனானான்னா நம்ம வாழைப்பழம் வந்து செவ்வாழை இஸ் த பெஸ்ட்டு. அந்த செவ்வாழை பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொட்டாசியம், அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பிபி குறையும் அதிகமாக பனானா எடுத்து. அதே நேரத்தில் வந்து பிளட் சுகர் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்கலாம். பட் வந்து ரெகுலராக எடுத்துக்காமல் ஒரு டைம் இன்டர்வலில் எடுத்துக்கலாம். பட்டு பனானாங்கிறது, அதாவது வாழைப்பழம் ஒரு மிக சிறந்த சோர்ஸு. அதை ரெகுலராக பயன்படுத்தினா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொட்டாசியத்தை அதிகப்படுத்துறதும் இல்லாமல் நரம்புகள், தசைகள், எலும்புகள் செயல்களை அதிகரிக்கவும் உங்களுடைய உடலின் வந்து பிபியை குறைக்கிறதுக்கும் இந்த பனானா வந்து ரொம்ப உதவுது. ஸோ அதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த காய்கறிகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணக்கூடிய காய்கறிகள். அது மட்டும் இல்லாமல் எல்லா காய்கறிகளும் கீரைகளும் நன்மை பயக்கக்கூடியது தான். ஆனால் இப்போ சொல்லக்கூடியது வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு அருமருந்து. நம்ம அதை என்ன சொல்கிறோம்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உணவே மருந்து அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகளை ரெகுலராக நான் சொல்லக்கூடிய காய்கறிகளை மெயினாக வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவைப்படுது. அந்த தேவைப்படக்கூடிய காய்கறிகளை சரியான விதத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி வெண்டைக்காய் பிளட் ப்ரெஷரை குறைக்கும். அது வந்து நைட்டே வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் குடிக்கலாம். ஸோ இதுவெல்லாம் வந்து ஒரு விதமான பயிற்சி மட்டும் இல்லை, ஒரு ஹேபிட். நம்மளே வந்து இந்த பழங்களையும் காய்கறிகளையும் செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு வகையான பழக்க வழக்கமாக ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்ம என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அப்போ வேறு என்னென்ன காய்கறிகள் பழங்கள் அப்படின்னா, எல்லா காய்கறிகளிலும் எல்லா பழங்களிலும் சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்களை ப்ராப்பராக பயன்படுத்திக்கணும். அப்போ நம்ம ரைஸ் வந்து 2 கப் எடுத்துக்கிறோம்னா மதியம் அந்த 2 கப்பு ரைஸை 1 கப்பாக மாற்றிட்டு 1 கப் வந்து டோட்டலாக வெஜிடபிள்ஸு எடுத்துக்கலாம். அது கேரட்டாக இருக்கலாம், பீட்ரூட்டாக இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து வேறு எந்த விதமான நார் சத்து அதிகமுள்ள காய்கறிகள், அதுதான் வந்து நம்ம உடலுக்கு ஒரு நல்ல ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஏற்படுத்தும். அப்போ எந்த மாதிரின்னா ஒரு பீர்க்கங்காய் ஒரு நல்ல நார்ச்சத்து உள்ளது. அதே மாதிரி பல காய்கறிகள் நார்ச்சத்து உள்ள, அவரைக்காய் நார்ச்சத்துள்ள காய்கறிகள். ஸோ நார்ச்சத்துள்ள. அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்குல வந்து பீட்டா கேரட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு மிகப்பெரிய நன்மை பயக்கக்கூடியது. நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் இந்த குடல் இயக்கத்தையும் நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல ஒரு அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது நம்ம உடலை வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக உதவுது. இந்த எல்லாமே பிங்க் கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே உடலுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. அது வந்து பீட்ரூட் ஆகட்டும் அல்லது சர்க்கரைவள்ளி கிழங்காகட்டும், இது வந்து இதயத்துக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு வெஜிடபிள்ஸாக நம்ம சொல்ல முடியும். ஸோ சர்க்கரைவள்ளி கிழங்கை எந்த ஃபார்மில் வேணாலும் ரெகுலராக 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு முழு பலனையும் கொடுக்கும். என்னென்னா இதயம் சம்பந்தமான, டைஜஸ்டிவ் சம்பந்தமான மற்றும் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கண்ணுக்கு வேணுங்கிற கண் பார்வைக்கு விஷன் நல்லா தெரியணுன்னா இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இது எல்லாமே வந்து மேஜர் வெஜிடபிள்ஸு. அந்த மேஜர் வெஜிடபிள்ஸ்னால் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா காய்கறிகளையும் பழங்களையும் ரெகுலராக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து கேர்டு, தயிர். இந்த தயிருக்கு வந்து ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாவையும்
ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாவை உருவாக்குறதுல தயிர் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இந்த ப்ரோபியாட்டிக் பாக்டீரியாங்கன்னா என்னென்னா, நம்ம குடலை வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு ப்ராப்பரான செரிமானத்தையும் அந்த உணவு மண்டலத்தை சரியான விதத்தில் வைக்கிறதுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இருக்கும், த ப்ரோபயாட்டிக்ஸ். அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் இந்த தயிர். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி. அதில் இருக்கக்கூடிய கால்சியம் நம்ம போன்ஸுக்கும் நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லது. ஸோ ரெகுலராக தயிர் எடுத்துக்கோங்க. அது வந்து கலோரின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய பலன் வந்து அபரிதமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தயிரில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்து எடுக்காமல், அதாவது வந்து ரெகுலராக தயிர் எடுத்துக்கணும். அப்போ ரொம்ப வந்து வெயிட் போடுது அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டர் மில்காக எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாம் வந்து ஆரோக்கியம் சம்பந்தமான சில பொருட்களுடைய திங்ஸு. அப்போ நம்ம மதியம் லஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து இருக்கக்கூடிய திங்ஸில் சாதம் வந்து இப்போ 1 கப்பு தான் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா 1/2 கப்பு வந்து சாதம், 1/2 கப்பு வந்து டோட்டலி வெஜிடபிள்ஸு. நான் சொன்ன வெஜிடபிள்ஸ் கூட இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து கேர்டு வந்து கண்டிப்பாக தயிர் வந்து அல்லது மோர் ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஒரு நன்மை பயக்கும். ஸோ இந்த வாழ்வியல் முறை வந்து பகுதி வந்து 4ல் தொடரலாம். இது பகுதி 3. 4ல் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதோடைய பகுதிகள் வந்து தொடர்ந்து வந்து வாழ்வியல் முறைகளை வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். ஸோ இந்த சேனல் பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.